வணக்கம். மே 4ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. எதிர்பார்ப்புகள் எகிரிக்கிட்டு இருக்கு இல்லையா? யார் ஜெயிச்சாலும் சரி, மக்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது, குறிப்பா அந்த பலன்களை நம்ம கைக்கு எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடியா வச்சுக்கணும், இதையெல்லாம் பத்தி தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். தயாரா இருங்க. சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முக்கியமான 4 விஷயங்கள். 1. தேர்தல் வாக்குறுதிகளும் பணப்பலன்களும். 2. இதையெல்லாம் அமல்படுத்துறதுல இருக்கிற நிதர்சனம். 3. உங்க ரேஷன் கார்டை எப்படி ரெடி பண்றது. அப்புறம் 4வது அந்த முக்கியமான ஆதார் இணைப்பு. முதல் பகுதி, தேர்தல் வாக்குறுதிகளும் பணப்பலன்களும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்களுக்காக பல பிரம்மாண்டமான நிதி வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். இந்த தொகைய கொஞ்சம் கவனிங்க. 10,000 ரூபாய் அதிமுக தரப்புல இருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய அறிவிப்பு இது. அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தா உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய அமௌண்ட் தானே. இது போக மகளிர் உரிமை தொகையா மாசம் 2,000 ரூபாய் தரப்போறதாவும் சொல்லிருக்காங்க. சரி, ஆளுங்கட்சியான திமுக என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். திமுகவோட வாக்குறுதிகள் மூலமா ஒரு குடும்பத்துக்கு எவ்ளோ கிடைக்கும்னு இது காட்டுது. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் போனஸா ஒரு 2000 ரூபாய், அப்புறம் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாசம் 1000 ரூபாய். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா மே மாசத்துல மட்டும் ஒரு குடும்பத்துக்கு சுமார் 4000 6000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப பிரதான கட்சிகளோட வாக்குறுதிகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். டிஎம்கே அதிமுக பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா புதுசா களத்துல இறங்கியிருக்க தவகிய என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அவங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாயும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்களும் இலவசமா தரப்போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லா கட்சிகளுமே பல கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்வச்சிருக்காங்கங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. 2வது பகுதி, அமல்படுத்தப்படும் நிதர்சனம். என்னதான் எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் இருந்தாலும் இதெல்லாம் உடனே நம்ம கைக்கு வந்துடுமா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். முந்தைய அனுபவங்களை வச்சு இத பாப்போம். எந்த ஒரு பெரிய திட்டமா இருந்தாலும் சரி, அது ஒரே நைட்ல நடந்துராது பாஸ். உதாரணத்துக்கு 2021ல திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட முக்கியமான திட்டமான மகளிர் உரிமை தொகைய முழுமையா அமல்படுத்த 2 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 15, 2023ல தான் அது அதிகாரப்பூர்வமா தொடங்குச்சு. அதனால ஒரு திட்டம் முழுமையா நம்மள சேர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அரசாங்கம் இதுக்கு சில கடுமையான நிபந்தனைகளை வைப்பாங்க. ஓய்வூதியம் வாங்குறவங்க, அரசு ஊழியர்கள், அப்புறம் இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தொகையோ பணப்பலன்களோ கிடைக்காது. சரியான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்கிறதுனால தான் அரசாங்கத்துக்கு இதுல கொஞ்சம் அதிக டைம் தேவைப்படுது. 3வது பகுதி, ரேஷன் கார்டு தயாரிப்பு. இப்ப ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்க ரேஷன் கார்டை நீங்க தயாரா வச்சிருக்கணும். இதுதான் உங்களுக்கான எக்ஸாக்ட் டைம்லைன். உங்க கார்டுல பேர் சேர்க்கவோ, நீக்கவோ, அட்ரஸ் மாத்தவோ இல்ல மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணவோ நினைச்சீங்கன்னா உடனே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து புது அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் மே 10லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள இந்த அப்ரூவல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா புது கார்டு கைக்கு வர குறைஞ்சது 20லிருந்து 30 நாள் ஆகும். சோ எவ்வளோக்கு சீக்கிரம் அப்ளை பண்றீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க ரேஷன் கார்டுல குடும்பத் தலைவரா ஒரு ஆண் இருந்தா இந்த மகளிர் உரிமை தொகையோ மற்ற பலன்களோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. பணம் கரெக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா கார்டுல குடும்பத் தலைவியோட பேர் தான் முதல்ல இருக்கணும். இது ரொம்ப குரூஷியலான விஷயம். சோ உடனே செக் பண்ணி மாத்திக்கோங்க. 4வது மற்றும் கடைசி பகுதி, முக்கியமான ஆதார் இணைப்பு. அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்ல இதுதான் நீங்க தாண்ட வேண்டிய கடைசி படி. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் உங்களை எப்படி ட்ராக் பண்றாங்கங்கிறது தான். இந்த 12 நம்பர் கொண்ட ஆதார் வெறும் ஒரு ஐடி கார்டு மட்டும் இல்ல. நீங்க என்னென்ன நலத்திட்டங்கள்ல பலனடைறீங்க, எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் போகுது அப்படிங்கறது அரசாங்கம் கண்காணிக்க பயன்படுத்துற ஒரு பெரிய பிரைமரி சிஸ்டம் இதுதான். உங்க ஆதார் நம்பரை வச்சே எல்லாத்தையும் ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்றேன், உங்க ஆதார பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிடுங்க. ப்ளீஸ் தள்ளி போடாதீங்க. ஏன்னா ஒருத்தரே 2-3 திட்டத்துல பணம் வாங்குறத தடுக்கவும் இந்த மாதிரி மோசடிகளை தவிர்க்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமே ஆதார்ல சில புது அப்டேட்ஸ் கொண்டு வர போறதாவும் சொல்றாங்க. சோ உங்க ஆதார் பேங்க் லிங்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
நாம அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அந்த திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருக்கணும். உங்க ஆவணங்கள் எல்லாம் இந்த புதிய அறிவிப்புகளுக்கு தயாரா இருக்கா? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தேவைப்படும். சோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். மீண்டும் ஒரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம்.